சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலன் என்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி பரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கம். அம்மு ஹேட்ரானிக் வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. நேர்களை இவ்வளவு நேரம் நீங்க பார்த்து கொண்டிருந்தது உங்களுக்கு நினைவில் இருக்கலாம். ஈரோடு ராஜமாணிக்கம்ங்கிற ஒரு ஜோசியர். அவரால் ஏமாற்றப்பட்ட ஒரு குடும்பம் திருநெல்வேலியிலிருந்து நம்ம கிட்ட வந்து தங்கள் குமுறலை கொட்டினாங்க. அப்போ அவரை நம்ம வரவழைச்சு அதுக்குரிய நிவாரணத்தை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டோம். அவர் கொடுத்த வாக்குறுதி, அதனுடைய இப்போதைய நிலை, அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானதுக்கு பிறகு எத்தனை பேர் நம்ம நிலையத்தை தொடர்பு கொண்டு தாங்கள்லாம் எவ்வளவு ஏமாற்றப்பட்டோம் அப்படிங்கிறத பற்றி குமுறுனாங்க. நாமளும் அவருக்கு கொடுத்த அந்த டைம் முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணோம். அவர் எவ்வளவு தூரம் அதுல சரியா இருக்காருங்கிறத பாக்குறதுக்காக வெயிட் பண்ணோம். அவர் அதுல சரியா இல்லை, முழுமையா அவர் அதை நிறைவேற்றல. ட்ரீட்மெண்ட் எல்லா இடத்துலயும் பண்ணோம், ஒரு இடத்துலயும் கியூர் ஆகல. சரி, அதனால டிவில வந்து ஷோ பார்த்தாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு சரியா போயிரும். அப்படியா? எந்த டிவில பாத்தீங்க? டிவி நிறைய சேனல்ல போட்டாங்களா? சரி. அதனால அட்வர்டைஸ்மென்ட் இல்ல ஏதாவது ப்ரோக்ராம் பாத்தீங்களா? பேரண்ட்ஸ் தான் பார்த்தாங்க, நான் பார்க்கல அந்த ப்ரோக்ராம். அவங்க பார்த்தோன்னே சரி மருந்து மாத்திரை இல்லாம, மருந்து மாத்திரைனா அது உடம்புக்கு கெடுதல்ன்றதுனால மருந்து மாத்திரை இல்லாமயே சரி பண்ணிடுறேன். அதனால அது சரி நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஈரோட்ல ஒருத்தங்க இருக்காங்க, ராஜமாணிக்கம் பேரு. அந்த மூச்சு பயிற்சி மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அவங்க அங்க போய் ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து இந்த இதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. எவ்வளவு பணம் கேட்டாரு? 38,000 கேட்டாங்க. அந்த 38,000 எத்தனை நாள் கோர்ஸ் கிடையாது, அவங்க வந்து சொல்லி கொடுத்துருவாங்க. அது வந்து சொல்ல போனா ஒரு 5 நிமிஷம் கூட அந்த வேலை கிடையாது. அதுக்கு வந்து 38,000 கேட்டாங்க. அது எதுக்குன்னா அந்த கல்லு வந்து நல்ல விலை உயர்ந்த கல்லு, நவரத்ன கல்லு அப்படின்னு சொன்னாங்க. கல்லு வேற கொடுப்பாங்க. அதாவது அந்த கல்லை வச்சு நாங்க வந்து 108 நாள் வந்து அதை பண்ணணும். நீங்க அந்த கல்லை ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கல்லுக்கான வாடகை வந்து 500 ரூபாய் எடுத்துட்டு 37,500 ரூபாய் நாங்க ரிட்டர்ன் பண்ணிடுவோம் உங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த கல்லை வந்து எங்களுக்கு கல்லை நாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டோம், நீங்க ரிட்டர்ன் பண்ண அடுத்த நாளே உங்களுக்கு பணம் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. உங்க கேரண்டிக்காக. எல்லாம் நம்புனீங்களா? எவ்வளவு பெரிய கல்லு, என்ன கலர் கல்லு அது? அது நம்ம மோதிரத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணாங்க தெரியுமா? சில இத்தினூண்டு இவ்வளவு கொஞ்சம் பெருசாதான் இருந்தது. நல்ல இவ்வளவு பெருசு இருக்குமா? திருண்டு இருக்கும், இவ்வளவு பெருசாதான் இருக்கும். இந்த கல்லுக்கு 38,000 சொன்னாங்க. மொத்தம் 30 கல்லு. ஓஹோ. மொத்தம் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கலர்ல இருந்தது. அதுக்கு வந்து நவரத்ன கல்லு அப்படின்னு சொன்னாங்க. சரி. உடனே சரின்னு சொல்லி அந்த கல்லுக்கு வந்து முத நாள் நாங்க போனோடனே அவங்க வந்து 38,000 மட்டும் கையில வாங்கிட்டு நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 2வது நாள் போகும்போது, அதாவது மூச்சு உள்ள இழுத்துட்டு மூச்சு விடும்போது அது என் தலையில வைப்பாங்க. இப்படி தலையில வச்சா அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிற சக்தி வந்து எனக்குள்ள வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்க சொல்றத ஒரு ஏமாற்றம் இல்லை.
இது யாரையும் நேரடியா சந்திக்க விடாத அளவுல ஓ ஒருவருடைய ஏமாத்துறது இன்னொருத்தருக்கு தெரியக்கூடாது. ஓகே ஓகேங்க. ஆமா. தனித்தனியா தான் பாப்பாரு. தனித்தனியா பார்த்து ஒன்னா எல்லாத்தையும் ஒரே இதா ஒரு கிளினிக் ஒரு ஆபீஸ் அப்படி கிடையாது. கிடையாது. ஓ அப்ப திட்டம் போட்டு இது வந்து ஒரு ஒரு கொள்ளைதான் இது கிட்டத்தட்ட. ஆமா. நம்ம நம்புற மாதிரி அழகா பேசுவார். யாருக்குமே அவர் மேல சந்தேகம் வர அந்த அளவுக்கு பணிவா அன்பா பேசுவார். நல்லா பேசுவாங்க. ஒரு வார்த்தை கூட நம்ம தப்பா ஆனா சொல்லாம பண்றது பணிவா. ஃபுல்லா அதுக்கப்புறம் அந்த ஏமாத்துனதுக்கு அப்புறமா எப்ப நீங்க நம்ம ஏமாத்துட்டோங்கிறத உணர்ந்தீங்க? பணம் திரும்ப வரல. அவர் சொன்ன மாதிரி பேங்க்ல போட்டு விடுறேன்னு சொன்னது வரல அப்படின்னு நம்ம ஏமாத்தோம். இப்போ நீங்கள் நேற்று கீழே விழுந்துட்டு சார் எனக்கு இந்த இடத்துல கையை மடக்க முடியல நீட்ட முடியலன்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த இடத்துல அடிபட்டதுன்னா நரம்புகள் எங்கேயாவது பல்ஜா இருக்கலாம், நரம்புகள் எங்கேயாவது அடிபட்டு இருக்கலாம். அப்போ வந்து புதன் கிரகத்தினுடைய முதிரையை வச்சு உங்களுக்கு 1 நிமிஷம் பார்த்தோன்னா சரியாயிரும். சைனஸும் குணப்படுத்திடுவீங்க. இருக்கிறவங்க கூட்டுவாங்க. உங்க நிகழ்ச்சியில் யதார்த்தமாவே செய்து காட்டுறேன் நான். இப்போ தொட்டு பார்ப்பா, இந்த 2 இடம் வலிக்குதான், அந்த இடம் வலிக்குதான் வலிக்குதான் தொட்டு பாரு. அப்படிதான் நீங்க இருக்கா? பப்ளிக்கா ஒரு 4 பேர் 10 பேர் அப்படி வச்சு செய்யணும். என்னது இது வந்து மெடிசின் கிடையாது கண்ணு. ஆச்சா இது ஒரு ஆப்ஷன் தான். இதுல ஆகலைன்னா நீங்க மருத்துவம் பார்த்துக்க வேண்டியதுதான். இது செய்ய நீங்க கண்டிப்பா சரி பண்ணிடுறேன்னு சொன்னதுனால வந்து நான் கூப்பிட்டேன். நீங்க பொய்யா பண்ணிட்டீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா அப்படி சொல்லிக்கிட்டு ஒருத்தர் வந்திருக்காங்க. நான் வர சொல்றேன், இருங்க அவங்கள வர சொல்லுங்க. அந்த சைனஸ் பேஷண்ட் வர சொல்லுங்க. என்ன சொல்றாங்க, நாங்க வந்து 38,000 ரூபாய் வாங்கினாங்க, நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் கொடுத்தா தான் உள்ளேயே விடுவேன்ட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க ஊருக்கு போய் நகை அடமானம் பண்ணி வந்து கொண்டாந்து கொடுத்துட்டு போனோம். ஆமாமா, நான் சொல்றது அவங்க வாங்கினது வந்து உண்மைதான். கால அவகாசம் 1 மாசம் ஆகும், அவ்வளவுதான் விஷயம். 1 மாசத்துல கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் கொடுத்துரும். கூப்பிட்டு உங்க டிவி நிகழ்ச்சியிலே தரேன் நான். உங்க இதுலயே நான் செட்டில் பண்றேன் உங்களுக்கு. அவங்க காசு எனக்கு 100 ரூபாய் காசு என்னங்க உத்தரவாதம் கொடுக்குறாரு? இதுவரைக்கும் அந்த மாதிரி நாங்க நேரடியா போறப்ப அந்த மாதிரி உத்தரவாதமே என் மேல நம்பிக்கை இருக்குல்லம்மா, தருவோன்னு சொல்லுங்கம்மா. நாங்க வட்டி கேட்டு கடன் வாங்கி ஆமா கொடுத்தோம். பரவாயில்லம்மா, அந்த இழப்போட சேர்த்தியே தர்றாங்கம்மா. சரிங்களா? இதே நிகழ்ச்சியில் வச்சே உங்களுக்கு தரேன். சரிங்களா? அவங்களுடைய பணத்தோட அவங்களுடைய வட்டியோட குடுக்குறேன்னு இருக்காரு. கிட்டத்தட்ட 43,000 ரூபாயோட நீங்க அடுத்த மாசம் கண்டிப்பாமா, கண்டிப்பா அவங்க வந்த பயண செலவு முதல் கொண்டு தரேன் நான். சரி கண்டிப்பாமா. சரி, நன்றி. அவர் உறுதியளித்தபடி முழுமையான நிவாரணம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்கல. அது மட்டுமல்ல, பலர் அவர் சொல்றாரு, ஒவ்வொரு முறையும் வந்து எங்களை பாராட்டுறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, நான் ஒருத்தர் கூட நேயர்களே உங்களுடைய ஒரு கவனத்துக்கு நாங்க கொண்டு வரோம், ஒருத்தர் கூட அவரை பாராட்டி நிலையத்தை எங்களை தொடர்பு கொண்டு சொல்லல. எல்லாரும் அவரால் ஏமாற்றப்பட்டதா தான் நிறைய பேர் சொன்னாங்க. அவங்கள ஒரு சில பேர் இங்க வந்திருக்காங்க, அவங்களோட பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கங்கம்மா. வணக்கங்க. வணக்கங்க. பேர் என்னங்க உங்களுக்கு? பேர் வெங்கட்ராமன். வெங்கட்ராமன். இவங்க 2 பேரும் அம்மாவும் அப்பாவும். ஐயா உங்க பேர் என்னங்க? தர்மலிங்கம். தர்மலிங்கம். உங்க பேருங்கம்மா? டி சரோஜா. டி சரோஜா. என்ன பிரச்சனைங்க? இந்த தம்பிக்கு வரன் பாக்குறதுக்காக அவர் ராஜமாணிக்கம் ஐயா அணுகுனவங்க போய் ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாம இருந்ததா அவருக்கு? ஆமாமா. எத்தனை வருஷம் இருந்திருக்கும்? இப்போ அவருக்கு 36 நடக்குது ஏஜ். இன்னும் கல்யாணம் ஆகலையா? கல்யாணம் ஆகல. அதுக்காக என்ன பண்ணீங்க? ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சிக்கு வந்த ராஜமாணிக்கம் ஜோசியர்கிட்ட போனீங்களா? சரி. அது ஒரு ஜாதகம் வந்தது எங்க ரிலேஷன் வகையில. சரி. அப்புறம் அந்த ஜாதகத்தை போய் அவர்கிட்ட பார்த்து கேட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்ததுனால சரி என்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னா வந்திருக்கணும், நீ போய் கேளுங்க என்ன சொல்றான்னு பாருன்னா சரி நான் இங்கேருந்து போனோம். பொருத்தம் பார்க்கவே அவர்கிட்ட போனீங்களா? பொருத்தம் பார்க்கவே நான் இங்கேருந்து எடுத்துட்டு போனோம். ஆடாடாடா. எவ்வளவு நாள் இருக்குங்க இப்போ நடந்து? இது டிசம்பர் மாசம் நடந்தது. இப்போ 2013 டிசம்பர்ல. சரிங்க. சரி நாங்க போய் பார்க்க போனேன். சரி. அப்போ வந்து மீன் டைம் அவர் திருச்சி வந்திருந்தாரு. சரி. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தவர். சரி. ஊருக்கு வரட்டுமான்னா வேணாம் நீங்க திருச்சி வந்துருங்க அப்படின்னாரு. சரி நான் அப்போ போய் காமிச்சேன்.
பார்த்தவன் என்ன சொன்னார், இந்த ஜாதகம் வந்து இந்த பொண்ணு ஜாதகம் இவருக்கு சேராது ம் அப்படின்ட்டாரு ஃபர்ஸ்ட்டு. ம் சரி அப்புறம் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு, இந்த பொண்ணு ஜாதகமே வேணாம் விட்டுருங்க, ம் இந்த பொண்ணு ரெண்டாம் ஜாதகத்துக்கு உள்ள அமைப்பு இது, ம் ஆனால் உங்கள் பையனுக்கு தோஷம் இருக்குது, ம் கல்யாணம் பண்ணீங்கன்னா ஒரு ஒன்று வயசு இருக்க மாட்டார், இல்லை இவர் இருக்க மாட்டார், அந்த மாதிரியான அமைப்பு இருக்குது அப்படின்ட்டாரு. சரி அப்போ என்னங்க பண்ணலாம் அப்படின்னேன். ஏன்னா எங்களுக்கு நாளாயிடுச்சுனால சரி இது ஏதோ ஒரு இதை நம்ம என்ன பரிகாரம் தேடலாமே அப்படிங்கிற ஒரு ம் எண்ணம் இருந்துச்சு. அப்படிங்கெல்லாம் அப்போ என்ன சொன்னார், இதுக்கு பரிகாரம் தேடணும், ம் ஆனால் நீங்கள் வந்து என்னன்னா லிங்கம் பூஜை ஒன்று பண்ணி வச்சுருக்காங்க, ம் 36 லிங்கம் நாங்கள் தருவோம், ம் அதை வந்து நீங்கள் வீட்டில் கொண்டு போய் வச்சு 108 நாள் ம் பூஜை பண்ணணும். ம் பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி எங்கள்கிட்ட கொண்டாந்து அது கொடுத்துருங்க. டிசைனா கண்டுபிடிக்கிறாரு போல இருக்கு. அன்னைக்கு ஒருத்தர் வந்தாங்க, அவங்க வந்து கற்கள் 7 ஒரு விதமான நவரத்தின கல்லெல்லாம் கொடுத்தாங்க 9 விதமா, அதை வச்சு பூஜை பண்ண நம்மளோட சொன்னாங்க. நம்பிக்கைகள் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னால சரி நாங்களும் நம்ம லிங்கம் ஏதாவது சிவன்னா தீர்வு நமக்கு ஒரு தீர்வு சரி. ஏற்படும் அப்படிங்கிறதுல எவ்வளவு சரி கொடுத்தீங்க? எவ்வளவு கொடுத்தீங்க? 36,000 ரூபாய் வேணும்னாரு. சரி. நான் சொன்னேன் இப்பயே பண்ணணுமா அப்படின்னு. ம். ஆமா அந்த கோயில்ல ஜம்பையில வந்து ம். காப்பு கட்டுறாங்க, ம். அது 2 காப்பு கட்டிட்டாங்கன்னா 2 வருஷம் இல்லையும் அதுக்கப்புறம் நீங்க இந்த பரிகாரம் பண்ண முடியாது. நம்புறீங்க? ஆமா ம். இந்த அமௌண்ட் எனக்கு ஒன்றும் கிடையாதுங்க, இது வந்து ரிட்டர்னபிள் தான். ம். ஏன்னா இது வந்து பல கஷேத்திரங்களை வச்சு பண்ணது லிங்கம் பூஜை எல்லாம் ம். அதனால இதுக்கு ஒரு சேஃப்டி வேணும். ம். நீங்க எடுத்துட்டு போறீங்கன்னா எங்களுக்கு ரிட்டர்ன் வரணும் கொண்டாந்து கொடுப்பீங்கன்னா அப்பதான் உங்களுக்கும் ம். ஒரு பயம் பக்தி இருக்கும் அப்படின்னு. சரி அப்புறம் அதனால என்ன அப்படின்னு தான் நம்ம போயிட்டு அப்புறம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி ரிட்டர்னபிள்னா எந்த விதமா ரிட்டர்னபிள்னு சொன்னாரு? 108 நாள் முடிஞ்சோன்னா நீங்க எங்கள்கிட்ட கொண்டாந்து கொடுத்தோன்னே உங்க பேங்க்லேயே நாங்க போட்டுருவோம். நீங்க பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துட்டு ம். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு உங்க நேம் சொல்லிட்டீங்கன்னா நாங்க போட்டுருவோம். இந்த நீங்க கொடுத்த 36,000 போட்டுருக்குன்னு சொன்னாரா? இல்ல, இல்ல ஒரு அதுல ஏதாவது 500 சர்வீஸ் அவரோட சார்ஜ், சர்வீஸ் சார்ஜ் ஒன்லி 500 தான் எடுத்துக்குவேன்னு சொன்னாரு. பாக்கி 35,000 உங்களுக்கு வந்துடும் நம்புனீங்க? அப்படிமா. என்ன படிச்சிருக்கீங்க சார் நீங்க? நான் வந்து கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி. பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அந்த காலத்திலேயே. எத்தனாவது வருஷம் பாஸ் பண்ணீங்க? 83ல. 83ல பிஎஸ்சி என்ன பண்றீங்க இப்போ வேலை? இப்போ நான் வந்து ஜுவல்லரியில் ஒர்க் பண்றேன். ஜுவல்லரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க கூட போனீங்களா? உங்க அம்மா அப்பா 2 பேரும் போனீங்களா? 2 பேரும் போனோம். போனீங்க. போய் அவர்கிட்ட கேட்டேன், ஆ. இது செய்யறதுனால என்ன நன்மை இருக்கு, ஆ. ஏன் இதை செய்ய சொல்றீங்க அப்படின்னா, அம்மா உங்க பாவங்கள் சாபங்கள்லாம் உங்க பிள்ளைகிட்ட இருக்கு. ஆ. என்ன என்ன பாவம் பண்ணீங்க நீங்க 2 பேரும்? உங்களுக்கே தெரியாது, உங்க முன்னோர்கள் செஞ்சிருக்கலாம், உங்களுக்கு தெரியாம நீங்க அவனா அழகா பேசுவானே ம். எல்லாம் சொல்லிட்டு இதை வந்து நீங்க உங்க பிள்ளைக்காக ஒரு யாகம் வளர்த்து ம். அந்த யாகத்துல உங்க பாவம் இதெல்லாம் கழிஞ்சிடும், உங்க குடும்பம் சேமமா இருக்கும், உங்க பிள்ளைங்க சம்பாதிக்கிறதும் இனிமே வந்து நல்ல விதமா, ஏன்னா இப்ப சம்பாதிக்கிறாங்க ஒன்றும் உங்களுக்கு திறமை இதுவாகவே இல்லை, ம். இனிமே நல்லா இருக்கும் இந்த இது முடிஞ்சோன்னா. இந்த 108 நாளும் இந்த பூஜையை வந்து ம். 36 சிவலிங்கம் தருவேன், ம். அதை நீங்க வச்சு 2 பேருமா சேர்ந்து பூஜை மலர் யாரு, அப்பாவும் நீங்களுமா? ஆ. இதெல்லாம் செஞ்சிருங்க, எல்லாம் சரியாயிடும். சரி. இந்த 108 நாள் இந்த பூஜை முடிஞ்சோடனே இதை கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஆ. நான் இந்த பணத்துல வந்து 500 ரூபாய் தாம்மா எடுத்துக்குவேன், ஆ. மீதி எல்லாத்தையும் கொடுத்துருவேன். ஆனா உங்க பிள்ளைய வந்து நீங்க இந்த பூஜை ஆரம்பிச்சு முடியறதுக்குள்ள இந்த பூஜை நான் போனவனா ஆரம்பித்தாலும் சரி, மறுநாள் ஆரம்பிச்சிங்கனாலும் சரி, உங்க பிள்ளைய முதல் தத்து கொடுத்துட்டு அப்புறம் ஆரம்பிங்க, உங்க பிள்ளை கிடையாது இன்னையிலேருந்து. அதுக்கு தான் அந்த இது தத்து சொன்னார். கொடுக்கணும்னா யாரை போய் தத்து தேர்றது, அதுக்கெல்லாம் இங்க 36 வயசு பையனை தத்து கொடுக்க சொன்னாரா? சரி. இங்க ஆள் இருக்காங்கம்மா, வாங்கிப்பாங்க அதுக்கு ஒரு ஆள் இருக்காங்களா? வாங்கிப்பாங்க அப்படின்னா எது அதுவும் அவரே சொல்றாரு? அவங்கள நாங்களே ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இது வந்து இவங்க பையனோட ஜாதகம் வீக்கா இருக்கு, நல்ல சூப்பர் ஜாதகமா இருக்கவங்க வந்து தத்து கொடுக்கறது கோயிலில் கொடுக்குற மாதிரி கோயிலில் வச்சு தான் இதை செஞ்சாகணும் அப்படின்னு சொன்னார். கோயிலில் வச்சு செஞ்சாகணும்னா அதே மாதிரி அவங்களும் வந்தாங்க, ஒரு ஆள் வந்தாங்க, வந்து அவங்களுக்கு நாங்கள் வேஷ்டி துண்டெல்லாம் வச்சு கொடுத்து யாகம் பண்ணாங்க. அந்த இதெல்லாம் ஐயர் வச்சு. அதுக்கு எவ்வளவு ஆச்சு செலவு? அதுக்கு ஒரு 4,000 ரூபாய் கிட்ட வந்துச்சு. எவ்வளவு தட்சணை கொடுத்தீங்க வந்தவங்களுக்கு? வந்தவருக்கு வந்து கம்மி தான், அவருக்கு 300 ரூபாய் தான் கொடுத்தோம். இந்த யாக ஜாமான் அதுக்கு உண்டான செலவுன்னு சொல்லி ஒரு 3,400 ரூபாய் கிட்ட வந்துச்சு. ஏழைங்களுடைய ஒரு சாபங்கள், இந்த கஷ்டப்பட்ட இந்த 40,000 சம்பாதிக்க என் பிள்ளைங்க எவ்வளோலாம் கஷ்டப்படுறாங்கன்னு எனக்கு தெரியும். அது அவன் வந்து மோசம் பண்ணணும்னு நினைச்சான்னா கடன் வாங்கி விட கொடுத்தீங்களா? மாட்டான். கடன் வாங்கி கொடுத்தீங்களாமா? எனக்கு வந்து நான் படிச்செல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, நீங்க லிங்கத்தை கொடுத்து 108 நாள் பூஜை பண்ணுங்கிறீங்க, இதெல்லாம் எத்தனை எனக்கு லிங்கம் நாமாவளி மொத்தம் எத்தனை லிங்கம்? 36.
36 லிங்கம் எப்படி இருக்கும்? என்ன கலர்ல? இந்த எப்படி மாவு இருக்கு? கல்லு நம்ம ஓ அது மாதிரி மாவு சரி, கல்லுல சரி. அழகா இருந்துச்சு. 36 சரி. மலராவதான் பூஜை பண்ணோன்னாரு. என்ன எனக்கு மலர்? நாமாவளிலாம் தெரியாது அப்படின்னா, நீங்க வந்து ஓம் நமச்சிவாயா 108 தடவை சொல்லுங்க போறோம். ஓம் நமச்சிவாயான்னு சொல்லுங்க அது போறோம் ம். அப்படின்ட்டாரு. ம். அதே தான் நான் சொல்லுவேன். பூஜை முடிச்ச அப்புறம் ஃபோன் பண்ண அதே மாதிரி டைம் நீங்க சொன்ன மாதிரி டைம் முடிஞ்சிருச்சுங்க. அப்பெல்லாம் லைன்ல வர்றாரு. இந்த மாதிரி முடிச்சு அது வரைக்கும் சந்தேகம் கேட்கலாம் எடுப்பாரு. அதுக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணா அப்பெல்லாம் நீங்க முடிஞ்சோடனே எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு என்ன விவரம் சொல்றேன். அது மாதிரி 108 நாள் ஆயிடுச்சு. அம்மாவும் சொன்னாங்க முடிஞ்சிச்சுன்னா, நீங்க உங்களுக்கு எப்போ ஃப்ரீயா இருக்கோ நீங்க எங்களுக்கு வந்து ஒரு மஞ்சள் துணியில போட்டு சுத்தி கொண்டாந்து அங்க கொடுத்துருங்க அப்படின்னாரு. அது எப்படி நானும் ஒரு 1 வீக் கழிச்சு தான் போனேன். எனக்கு உடனே போக முடியல, லீவ் கிடைக்கல. டிஸ்ட்ரிக்ட் கழிச்சுட்டு வீட்டுல எல்லாரும் உட்காந்து டிஸ்ட்ரிக்ட் கழிச்சுட்டு யாரையாவது பிரைவேட் ஆளை விட்டு திஷ்டி எடுக்க சொல்லி முடிச்சுட்டு கொண்டு வாங்கினாரு. அதே மாதிரி கொண்டு போய் கொடுத்தேன். கொடுத்தோன்னா வாங்கி வச்சுட்டு அப்புறம் சொன்னார், இன்னையிலேருந்து 12வது நாளுங்க, 12வது நாளில் உங்களுக்கு கரெக்டாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும் அப்படின்னாரு. பேங்க் அக்கௌண்ட் கொண்டு போய் அவர்கிட்ட தான் கொடுத்தீங்களா? இல்ல அவர்கிட்ட தான் கொடுத்தேன். அவர் வந்து இந்த ஐஆர்டிடி ஆஃபீஸ், ஈரோடு ஐஆர்டிடி ஆஃபீஸ் அங்கதான் அவருடைய இடம் சொன்னாங்க. அங்க ஒரு சின்ன ஆசிரமம் மாதிரி நான் கட்டிட்டேன், இங்கதான் எப்பவும் இருப்பேன் சரி அப்படின்னு சொன்னாரு. அப்ப அதை கொடுத்தோன்னா வாங்கி வச்சுட்டு தான் சொன்னாரு, அக்கௌண்ட் நம்பரை கொடுத்துருங்கன்னு. அவர் கிருபாகரன் அவரோட குரு இருந்தார், பிஏ ஒருத்தர். அவர் வாங்கி நோட் பண்ணிட்டார். சரின்ட்டு வந்துட்டேன். அப்புறம் 12 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, ஒன்றும் வரல. திருப்பி ஃபோன் பண்ணோன்னா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் இவரு லைன்ல வர மாட்டார், பிஏ தான் எடுத்தா. நீங்க கிருபாகரன் முதல்ல மாணிக்கம்னு ஒருத்தர் இருந்தாரு. மாணிக்கங்கிறவர் தான் என்ன பண்ணாருன்னா பணம் வாங்கிட்டு போனார் வந்து வீட்டுல. இந்த இது கேட்டோடனே நான் என்ன சொன்னேன், போன்லேயே அதுலயும் பேசிக்கிட்டு இருக்கோம். பணம் இப்போ உடனே கொடுக்க முடியாதுங்க, நான் இன்ஸ்டால்மெண்ட்டா ஒருத்தட்ட வாங்கி தான் கொடுக்குறேன். அதனால பரவாயில்ல, ஒரு 25,000 ரூபாயை எங்க ஆள் வருவாரு, திருச்சி வரலையும் கலெக்ஷன் வராரு, அவர்கிட்ட நீங்க கொடுத்துருங்கன்னாரு. அவர் மாணிக்கம்னு ஒரு பேரு. அவர் ஃபோன் பண்ணி கேட்டாரு, எங்க வீடு என்னன்னு கேட்டாரு. அப்போ நான் வந்து வேலைக்கு போயிட்டேன். வீட்டுலதான் வந்து எங்க தம்பி, அம்மா, அப்பா இவங்க எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க. 25,000 அப்படியே கொடுத்தோம், வாங்கிட்டு போயிட்டாரு. அப்புறம் திருப்பி லைன்ல வரவே இல்லை. அதுக்கப்புறம் அதான் அந்த பூஜை முடிகிற வரலையும் இருக்காரு. பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டோம்னா எதா இருந்தாலும் சார் வெளில போயிருக்காங்க, கோயிலுக்கு போயிருக்காங்க, போயிருக்காங்க அப்படின்னு அதான் கேட்டுங்க. போய் இது பண்ணப்ப வரல அப்படிங்கவும் என்ன பண்ணோம், திருப்பி ஒரு நாள் ரொம்ப அடிக்கடி ஃபோன் பண்ணி கேட்கவும் அவர் பிஏ என்ன சொல்லிட்டாரு, கிளம்பி வந்துருங்க, புதன்கிழமை கிளம்பி வந்துருங்க அப்படின்னு. ஒரு டேட் எனக்கு ஞாபகம் இல்லை, புதன்கிழமை கிளம்பி வந்துருங்கன்னா சரின்னு போனால் காத்துக்கிட்டே இருக்கும். ஆளு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்லேயே நீங்கள் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் வந்துருவாரு. காலையிலேருந்து நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணி உட்காந்துட்டே இருக்கேன். வருவாருன்னு பார்த்தா வரல. அப்புறம் ஃபோன் பண்ணி கேட்டால் சாயந்தரம் 5 மணிக்கு வருவாருங்க, கொஞ்சம் வெளியில் போயிருக்காரு அப்படின்னாங்க. அப்புறம் 5 மணிக்கும் வரல. ஃபோன் பண்ணி கேட்டோன்னா ஆஃபீஸ் போகவே இல்லை. அதனால் சரி அப்போ இன்னைக்கு முடியாதுங்க, அடுத்த வாரம் வந்துருங்க அப்படின்ட்டார். சரின்னு ரிட்டர்ன் வந்துட்டேன். அப்புறம் திருப்பி ஃபோன் பண்ணி கேட்டேன்னா 1 மாதம் ஆகும் அப்படின்ட்டாருங்க. 1 மாதம் ஆனோடனே அப்புறம் நான் ஃபோன்லேயே கொஞ்சம் வேகமாக பேசுகிற மாதிரி ஆயிடுச்சு அவர்கிட்ட. பேசுறேன், இந்த கிருபாகரன் இவ தான் வரமாட்டார், நீ என்ன அவர்கிட்ட ஃபோனு குடியா, அவரை பேச சொல்லியா, நான் பணம் அவர்கிட்ட தான் கொடுத்தேன், நீயே பேசிக்கிட்டு இருக்க, நீயே பேசிக்கிட்டா நான் எப்படி உன் வார்த்தையை நம்புறது, ஏற்கனவே நீ வந்துட்டு நீ கொடுக்கல, நீ பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு போனதான் எனக்கு நாளும் வேஸ்ட்டு பணமும் வேஸ்ட்டாக பிடிச்சு அப்படின்னு. இல்லை இந்த வாட்டி வந்தால் வாங்கிடலாம் அப்படின்னாரு. அப்போ என்ன பண்ணாங்க, வரவே இல்லை. உடனே நேராக என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் அழைச்சி போயிருந்தேன். அவர் நேராக நாங்கள் பஸ் ஸ்டாண்டில் இருந்துட்டு அவர் வந்து அவர் வீட்டுக்கு போயிட்டார். நேராக அவர் வீட்டுக்கு போனோன்னே அவர் என்ன பண்ணிட்டாரு, எங்கே இருக்கீங்க நான் திருப்பி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் பஸ் ஸ்டாண்டில் இருங்க, வெயிட் பண்ண வந்துருங்க, நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு ஒரு வேன் எடுத்துக்கிட்டு வந்தாங்க. வந்துட்டு அவர் பிஏ அப்போ வந்து கிருபாகரன் வரல, இன்னொருத்தர் முருகேஷ்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்தார். 2 பேரும் வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் தான் பேசியிருப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் வந்து அடுத்த 15 நாள் அதுக்குள்ளே நான் உங்களுக்கு பணம் வந்துடும், கொஞ்சம் வேகமாக பேச ஆரம்பிச்சேன். இது மாதிரி நான் காலையிலேருந்து இதே மாதிரியே காலையிலேருந்து வந்து மத்தியானம்லாம் உட்காந்துருக்காங்க, நீங்கள் வர்ற மாதிரி சொன்னோம். உடனே ஒரு 2 நிமிஷத்தில் என்னமோ என்னன்னு தெரியல, மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நடந்துருச்சு, அந்த பையன் பேசணும் தப்பு, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு யார் வந்தாரு, அவரு ராஜமாணிக்கம் வந்தாரு. லைன்ல நேரா வந்தாங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தார். வந்துட்டு எப்பவுமே கூட ஆட்களோடயே இருப்பாரா? கூடவே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, எப்பவுமே இருப்பாங்க. ஆனா ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஆள் இருக்கிறாங்க. ஓ சரி, ஒரே ஆள் இருக்க கிடையாது, தனியா அவரை பார்க்கறதே முடியாது, தனியா பார்க்கறது முடியாது. ஓ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் போனப்போ வந்து அதான் சொல்ல, இன்னொருத்த மாணிக்கங்கிற அவர் இருந்தார். அவரு இருந்துட்டு அவரு பணம் வாங்குற வரைக்கும் தனியா ஆளு, பணம் வாங்குறதுக்கு அப்புறம் இன்னொரு ஆளு, அந்த மாதிரி இருக்கிறாங்க. போனும் அதே மாதிரி நம்பரும் மாறிக்கிட்டே இருக்கு. இந்த நம்பர் விசாரிச்சீங்களா, அவர் யாரு என்ன
வேற யாராவது இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இல்ல வேற யாராவது ஏமாந்தாங்க அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? எனக்கு தெரியாது. தெரியாது. ஏன்னா அந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பானதுல இருந்து நிறைய பேர் கால் பண்ணாங்க. அதான் என்ன உங்களை இது? மாதிரி பல பேர் கால் பண்ணாங்க. ம். இன்னும் இந்த சில ஃபேமிலிஸ் வந்திருக்காங்க. வணக்கம், வாங்க. வணக்கம். உங்க பேர் என்னங்க சார்? சிஎஸ் சக்கரவர்த்தி. சிஎஸ் சக்கரவர்த்தி. என்னவா இருந்தீங்க? இப்ப ரிட்டையரா இருப்பீங்க? நான் ரிட்டையர் ஆகிட்டேன். ம். ஒரு பெரிய ஒன் ஆஃப் தி லீடிங் இந்தியன் சிமெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் அசோசியேட்டட் சிமெண்ட் கம்பெனிஸ் ஓகே. கல்கட்டா ஆஃபீஸில் சீனியர் ஆஃபீஸராக ஒர்க் ஒர்க் பண்ணியிருந்தேன். பண்ணீங்க. இப்போ சென்னையில வந்து செட்டில் ஆயிட்டீங்க. ஐ ரிட்டையர்ட் அபவுட் ஒரு 15-20 வருஷம் ஆயிடுச்சு சரி. ரிட்டையர் ஆகி. என்ன ஏஜ் ஆகுதுங்க இப்போ உங்களுக்கு? ஐ எம் நவ் 85. எந்த வருஷம் நீங்க டிகிரி வாங்குனீங்க? 1945. அப்பா 1945ல பிகாம் படிச்சவர் நீங்க. நீங்களும் கிராஜுவேட்டுங்களா? இவ்வளவு படிச்சவங்க எப்படி போய் ராஜமாணியத்துக்கிட்ட ஏமாந்தீங்க? எங்கள் எல்டர்சன்னு அபுதாபியில் வேலை இல்லாமல் இருந்துட்டான். ஓ சரிங்க. அதில் வந்து வேலை வேணுங்கிறதுக்காக பண்ணித்தரேன் பெரிய வேலைன்னா சரிங்க. உங்கள்கிட்ட என்னது என்னது பெரிய வேலை கிடைச்சிடும். இந்த மாதிரி ஒரு பூஜை போட்டாக்க பெரிய பையனுக்காக வேலை, இன்னும் பெரிய வேலை கிடைக்கணும், வேலை வேணும்னு போனீங்க. என்ன சொன்னாரு பார்த்தப்போ? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு? பார்த்துட்டு முதல்ல வந்து ஒரு 40,000 ரூபா கொடுங்க, ஏதோ சில பூஜையெல்லாம் சின்னதாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணலாம் நான். அப்புறம் அவர் போனார். அங்கே வந்து அவருடைய இதே வந்து 40,000 தான் போல இருக்குது. ஃபர்ஸ்ட் பிகினிங்ல ஆரம்பத்துல எல்லாத்துட்டையுமே. அதுக்கு மேல வசதி உள்ளவங்களா இருந்தா மேல மேல வாங்குவார் அவங்க போல. ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்க. இப்ப இவங்க கிட்ட கிட்டத்தட்ட நீங்க 4 லட்சம் ரூபாய் ஏமாந்துருக்கீங்க இல்லையா? நீங்க தான் ஹையஸ்ட் இது வரைக்கும் வந்த கம்ப்ளைண்ட்ஸ்ல. உங்களுக்கு வசதி இருக்கு, எல்லாரும் எல்லாம் ஃபாரின்ல எல்லாம் இருக்காங்க அப்படிங்கறதுனால மேக்சிமம் வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு நடந்ததா அந்த காரியம்? ரொம்ப மோசமா இருந்தது, நடக்கவே இல்லை அவனால. அந்த மோசமாச்சு. இந்த 40,000 ரூபாய்க்கு இது பண்ணப்புறம் அந்த இன்னும் பெரிய பூஜையெல்லாம் பண்ணணும். அது பண்ணாலாம் நல்லா நிறையா லட்சுமி நரசிம்மன் பெருமாள்கிட்ட உத்தரவு வந்திருக்கு எங்களுக்கு அப்படின்ட்டு 1,60,60,000 ரூபா வாங்கிட்டார். என்ன பூஜை பண்ணாருங்க அவ்வளவு காஸ்ட்லியா? இதுல இதெல்லாம் வச்சு சங்கல் யாகம் பண்ணாரு. எந்த ஊர்ல நடந்தது? அங்க ஜம்பையா ஆமா, இல்ல அவர் வீட்லயா? வீட்டுல இல்லம்மா, கோவில்ல. கோவில்ல. சரிங்க. மத்தியானம் 3 மணிக்கு மத்தியானம் 3 மணிக்கு இது நடந்து உத்தரவு கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுத்துட்டாரு. இப்ப கிட்டத்தட்ட 2 லட்சம் ஆச்சு. இன்னும் 2 லட்சம் இப்படி அதான் இப்ப ஏற்கனவே காரியம் நடக்கல. இந்த 40,000 ரூபாய் பூஜைக்கும் 1,60,60,000 ரூபாய் பூஜைக்கும் எவ்வளவு காலம் இடைவெளி இருந்தது? ஒரு வாரம் தான் இருக்கும். ஒரு 1 வீக்லயே அடுத்த பூஜை சொன்னாரா? உடனே இது அதையும் நம்பி கொண்டு போய் பணம் கொடுத்தீங்க. சரி. இல்ல பையனுக்கு ஏதாவது உயிருக்கு ஆபத்து அப்படிலாம் சொன்னாரா? அடுத்த பையனுக்கு உயிருக்கு ஆபத்துன்னு அடுத்த பணம் வாங்கிட்டது. இன்னொரு பையன் அங்க அவனுக்கு ஒரு கண்டம் இருக்கு, அதுல இருந்து அவ தப்பிச்சுக்கிறதுக்கு ஒரு ஹோமம் பண்ணணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு. உங்க வீட்லயே அப்படித்தான் தம்பிக்கு உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தையும் கல்யாணம் பண்ணா ஒண்ணு இவர் இருப்பாரு இல்ல வாரிசு இருக்க மாட்டாரு. இதே மாதிரிதான் அந்த திருநெல்வேலியில இருந்து வந்தாங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவங்க கிட்டயும் அந்த பொண்ணு வந்து சின்ன பொண்ணு, அது வந்து உயிர் போயிடும் அதுக்குன்னு சொன்னனாலதான் பயந்துகிட்டு அவங்க கடன் வாங்கி கொடுத்துருக்காங்க. அவனையோ கூட்டு தத்து கொடுத்து. அப்புறம் நீங்களும் தத்து, இவங்களும் தத்து கொடுத்துருக்காங்க. நீங்களும் தத்து கொடுத்தீங்களா? அப்புறம் யார கூட்டிட்டு போனீங்க தத்துக்கு? அவங்களே ரெடி பண்ணி அவளே பண்ண. இல்ல இப்ப பையன் வேண்டாமா? யார தத்து கொடுக்கணுமோ அவங்க வேண்டாமா? போறோம், அம்மா பேரண்ட்ஸ் இருந்தா போதும்ன்றாரு. நான் கேட்டேன் அவர் வரணுமானா அப்பா கூட பேரண்ட்ஸ் வரல, தத்து கொடுக்க நான் தான் போறாங்க. போனேன். ஓ அப்பா வரல, நான் தான் போனேன். ஏன்னா படியில ஏற முடியாது ஒரு ஆள். என் ஃப்ரெண்ட் 2 பேர் கூட்டு போனேன். சரி. அப்போ ராத்திரி இது நடந்தது பூஜை. சரி. தத்து கொடுத்துட்டு அதுக்கு வந்து 1,41 வாங்கிட்டார் மறுபடியும். சரிங்க. சரி. இப்ப கிட்டத்தட்ட 3,40,000 ஆச்சு. மிச்சம் இன்னும் 60,000 ரூபாய். அப்புறம் வந்து ஒரு 17 வாங்கிட்டார். அந்த இது அன்னைக்கு ஹோமத்து அன்னைக்கு, அந்த தத்து கொடுக்குற ஹோமம் அன்னைக்கு இவங்க கிட்ட 4,000 ரூபாய் வாங்கியிருக்காரு, உங்ககிட்ட 17,000 ரூபாய் வாங்கியிருக்காரு. நைட்டு 2 பையனையும் தத்து கொடுக்க சொன்னாரா இல்ல ஒரு பையன்? ஒரு பையனுக்கு. இந்த பையன் தான் வேலைக்கு சொல்லியிருக்கேன், அவன் தத்து கொடுக்கணும். இது வந்து கல்யாணம் ஆகிறதுக்கும் இருக்கட்டும், அதையும் தத்து கொடுத்துருங்க, இன்னொரு பையனை எழுக்கணும், எல்லாம் அப்படி நிற்கவே சரி எல்லாம் நல்லா நடக்கும்னு வச்சுட்டு. கொஞ்சம் கூட உங்களுக்கு சந்தேகமே இல்லையா? கொடுத்துக்கிட்டே அது வரைக்கும் இருந்துருக்கு. கேட்டேன் பிரேமா, இது ரொம்ப நல்லது, ரொம்ப ஒண்ணுமே நினைக்காதீங்க, கண்டிப்பா அதுக்கு கேரண்டி நான் வாங்கி தரேன் அப்படின்னு. நான் இந்த மாதிரி ஏமாந்தது என் லைஃப்ல இதுதான் ஃபர்ஸ்ட் எனக்கு. அது இவ்வளவு குழந்தைகளை படிக்க வச்சுட்டு கடைசியில இவர்கிட்ட போய் மாட்டீங்க. இவ்வளவு படிக்க வச்சு எவ்வளோ வேலை எக்ஸ்பீரியன்ஸ் குழந்தைகளை காப்பாற்றி. That is for sometimes I
I am ashamed of myself when I look back and see that I have been cheated by an ordinary person like this. டைமுங்க, அதாவது ஒரு பலவீனமான சுச்சுவேஷன்ல நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதாங்கிறப்போ உயிர் போயிரும் குழந்தைகளுக்குன்னு சொன்னா எந்த பெற்றவங்களுக்கும் வந்து அது யாருக்குமே ஒரு பயம் வரும் இல்லைங்க. பண்ணிடலாம், பரவாயில்ல, பைசா தானே போகுதுங்கிற ஒரு ஃபீலிங் வரும். எப்படியாவது சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இது வரைக்கும் உங்க தம்பி கல்யாணம் நடக்கல. இது சனிக்கிழமை வேற, அன்னைக்கு 11 மணிக்கு மேல இவர் ஃபோன் பண்ணி நீங்க இத்தனை பூஜை பண்ணீங்கல்லம்மா, எதுக்கு அந்த பூஜைக்கு ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருந்தது? இன்னும் மோசமாயிடுச்சு. இந்த அந்த பெரிய பையனுக்கு வேலை 12 மணிக்கு தான் பேங்க் திறக்கிறா, 11 மணிக்கு இவர் ஃபோன் பண்ண, இவர் எதுக்கு போய் எடுக்கிறேன்னு இந்த மாதிரி சொல்றானே, கண்டோன்னு சொல்றானே, நான் என்ன பண்ணுவேன், சரி எடுத்துருவான்னு ஓடி போய் பேங்க்லேருந்து கடன், அந்த கடன்லாம் இன்னும் அடைக்க முடியாம தவிச்சுன்னு இருக்கும். பேங்க் கடன் குழந்தைகளுக்கு தெரியாது தெரியாது. வயசான காலத்துல உங்களுக்கு எவ்வளவு இந்த- அசிங்கமான இது. அதாவது நீங்க பாவம் எந்த தப்பு பண்ணிருக்க போறது இல்ல வாழ்க்கையில. குழந்தை இவ்வளவு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இதனால உங்களுக்குள்ள ஒரு குற்ற உணர்வும் தவறு பண்ண மாதிரி ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நிலையும் 2 பேருக்கும் அப்படியே ஒரு எப்படி சொல்றது, இப்ப இதுலதான் கடைசியா ஏமாந்த ஒரு ஷாக் இருக்குதுங்களே, ஏமாந்துட்டுமேங்கிற ஷாக் இருக்கே, அதுதான் வந்து கில்லிங். That kills. இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம எல்லாருமே இப்படி போய் ஏமாந்துருக்கீங்க. அப்படி வேற நான் கேக்குறேன்ல இப்போ இப்ப எல்லாருமே அப்படி சொல்றாங்களா? சரியான முட்டாளாடா நீனு அப்படின்னு இப்படியே நான் என்கிட்ட ஒரு 10-15 பேர் கேட்டேன். நான் என்ன சொல்றது, நம்ம அவன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்ம இதுல இருந்து நம்ம வெளியில வர்றதுக்கு அவன் நல்ல ஏற்பாடு பண்ணுவோம்னு நினைச்சு செய்யறது. ஆனா இது நீ வெளியில சொன்னாலும் வெக்க கேடு, சொல்லாதனாலும் வெக்க கேடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி போல அவனை ஏதோ உடம்புன்னு சொல்லவே நான் பயந்தே போயிட்டேன். நான் எங்க சம்பந்தியே வேற, டாக்டர் வேற. பசங்க 2 பேத்துக்கும் லைஃபே ஸ்டேக்ல இருக்குன்னா யாருக்கும் பயம் வரத்தானே செய்யும். அப்புறம் உங்க மேல தப்பு இல்ல. இனிமே அதாவது நம்ம கண்ட்ரியில நம்ம வந்து ஒரு பீங் ஹிந்து, நம்ம வந்து இந்த மாதிரியான நம்பிக்கைகளுக்கு உட்பட்டவங்க தான், அப்படித்தான் வளர்றோம். அதனால நீங்க இவ்வளோ காலத்துக்கு அப்புறமும் நீங்க அந்த ஒரு குற்றுணர்வு வச்சுக்க வேண்டாம். ஏமாத்துறவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்க, ஏன் ஏமாந்தவங்க, ஒரு பாவம் பண்ணாம ஏமாந்தவங்க எதுக்காக ஒரு தண்டனை அனுபவிக்கணும்? உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை. இனிமே நீங்க அந்த மனசுல ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் எது இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. உங்க பணம் நியாயமான பணம், அந்த பணம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிறதுக்கு என்ன உண்டோ அதை நம்ம பண்ணலாம். இன்னும் ஏமாந்தவங்க சில பேர் வந்திருக்காங்க, அவங்களையும் கூப்பிடுங்க, பேசிடுவோம். வாங்க, வணக்கம். உங்க பேர் என்னங்க? டி கண்ணன். டி கண்ணன். எங்க இருந்து வந்திருக்கீங்க? திருவாரூர் மாவட்டம் பேரளத்துல இருந்து வந்திருக்கேன். பேரளத்துல இருந்து வந்திருக்கீங்க, திருவாரூர் மாவட்டத்தை. ஏன்னா தஞ்சாவூர்காரங்களா நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க போல இருக்கே அவர்கிட்ட. எவ்வளவு ஏமாந்தீங்க நீங்க? நான் 90,000. 90. எவ்வளவு நாள் ஆச்சுங்க? போன ஏப்ரல்ல. என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு போனீங்க? என் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது. மூட்டை ஆப்ரேஷன் ஒன்று பண்ணியிருந்தோம். சரி. இன்னொரு மூட்டை ஆப்ரேஷன் பண்ண வேண்டி இருந்தது. சரிங்க. சரி, குடும்ப சூழ்நிலை சரியில்லைங்கிறதுக்காக அதை தவிர்க்க முடியுமாங்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம், டிவி ப்ரோக்ராம் பார்த்தோம். டிவி ப்ரோக்ராம் பார்த்துட்டு சரி பார்த்துட்டு 2 கான்டாக்ட் பண்ணோம். சரிங்க. வர சொன்னாரு. சரிங்க. போனதும் பார்த்துட்டு. எந்த ஊர்ல போய் பார்த்தீங்க அவரை? பவானியில். பவானிலேயே, ஈரோட்லயா? பவானி போனீங்க. சரி. பவானில ஒரு ஆபீஸ் வச்சிருக்காரு அவரு. ஈரோட்ல தான் ஐஆர்டி. பவானி தான் வீடு அவருக்கு. இது ஆபீஸ் மட்டும் ஈரோட்ல இருக்கிறது வந்து இப்ப லாஸ்டா அந்த ஐஆர்டி ஆபீஸ். சரிங்க. சரி. சரிங்க. உங்க பார்த்ததும் டாக்டர் பொண்ணோட ஜாதகத்தை கேட்டாரு. பொண்ணுக்கும் மேரேஜ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். சரி. அதையும் கொடுத்தோம். சரி. ராகு கேதுக்கு தோஷம் இருக்கு. சரி. இது ஹோமம் பண்ணி தத்து கொடுத்தா ஸ்டைலே இந்த தத்து கொடுக்கறது போல இருக்கு. தத்து கொடுக்கணும். அந்த ப்ரோக்ராம், டிவி ப்ரோக்ராம் பார்த்த போதே அந்த தத்துவ பத்தி தான் அதிகமா விளக்கம் பேசுவாரு. சரிங்க. தத்து கொடுக்குற முறை இருக்கு, அப்படி கொடுத்தாதான் அது அப்ளிகபிள் ஆகும். சரி. இல்லாட்டி இது ஒன்றும் சூட்டபிள் ஆகாது. சரி. கோயில கொண்டு கொடுக்கலாம் சரியான இது கிடையாது. சரி. சரி அப்படின்னாரு. சரிங்க. அப்புறம் சரி டாக்டர் பார்த்துட்டு அந்த ராகு தோஷம் இருக்கு, சரிங்க, இதுக்கு செஞ்சிருவோம், கல்யாணமும் இதாயிடும், இந்த அவங்களுக்கு உடல்நிலையும் சரியாயிடும் அவங்களுக்கு. சரி. சரி. சரிண்ணா, அதுக்கு தான் அந்த பேமெண்ட் வந்து நவரத்தினங்கள் வச்சு பூஜை பண்ணணும். அதுதான் அந்த திருநெல்வேலி காரங்களுக்கும் அதுதான் சொல்லியிருந்தாரு. 3 மாசம் கழிச்சு அந்த 3 மாசம் பூஜைங்களா பூஜையில அவர் வச்சு ஃபர்ஸ்ட் எவ்வளவு கொடுத்தீங்க அந்த நவரத்தினங்களுக்காக? அதான் 90,000 டிடி. ஒரே டைம்ல 90 வாங்கிட்டாரு. 40 இல்ல உங்ககிட்ட. நீங்க எல்லாம் உங்களுடைய பணத்துக்காக மட்டுமல்ல, இன்னும் இப்படி ஏமாந்துகிட்டு இருக்கிற லட்சக்கணக்கான பேத்துக்காக நம்ம இன்னைக்கு வந்து இப்படி ஏமாறாதீங்கன்னு சொல்றதுக்கான ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி இது. அப்புறம் கொடுத்துட்டு இது கொல்லிமலை பூஜை. சரி. சரி. கொல்லிமலைக்கு போனாலே நல்லது நடக்கும். ஆமா, அதான் சென்டிமெண்டா அது. சரி. அப்புறம் பூஜை முடிஞ்ச உடனே 3 மாசம் கழிச்சு உங்களுக்கு பூஜை கொல்லிமலையில் நடந்தது. சரிங்க.
என் மனைவி நான் 3 பேரும் போயிருந்தோம். சரி, பொண்ணு கூட்டிட்டு போனீங்க, பையன் இல்லையா உங்களுக்கு? பையன் கிடையாது. சரி. அப்புறம் பண்ண பிற்பாடு நான் பண்ண கேட்டேன், கொடுத்த பணத்துக்கு வவுச்சர் ஒன்றும் இல்லையா சார் அப்படின்னா. போங்க சார், ஒரு வாரத்தில் உங்களுக்கு ஒரு செக்கும் பத்திரமும் டாக்குமெண்ட்டும் அனுப்பி விட்ருவோம். அப்புறம் மறுபடியும் ஃபோன் பண்ணேன், கொரியரில் அனுப்பி விட்டார். 90,000 செக்கும் வித்தவுட் பிளாங்க் பத்திரமும் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சாரு. நீங்கள் ஒரு 3 மாதம் கழிச்சு இதை மாற்றிங்க அப்படின்னாரு. 3 மாதம் வெயிட்டிங் பண்ணி அப்புறம் பேங்க்ல போய் கேட்டபோது நோ பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் பாண்ட் கொடுத்தாரு உங்களுக்கு? பாண்ட் கொடுத்தாரு. உங்களுக்கு பாண்ட் எதுவும் கொடுத்தாருங்களா? நீங்க போய் அந்த பூஜைகள் பண்ணி உங்களுக்கு என்ன உத்தரவாதத்துல முதல்ல பண்ணாரு? என்ன ஷூரிட்டி கொடுத்தாரு? நான் திருப்பி கொடுத்துருவேன் பணத்தைன்னு சொன்னாரா? எழுதியிருக்காரு. பாண்டு ஃபர்ஸ்ட் பிகினிங்லயேவா இல்ல அப்புறமா நீங்க ஃபைட் பண்ணி வாங்குனீங்களா பாண்டு? இல்ல கேட்டோம் நாங்க, அதுக்கப்புறம் எழுதி கொடுத்துருந்தாரு. அது நீங்க ஒண்ணும் நடக்கலன்னு அந்த பணம் திருப்பி கேட்டீங்க? முதல்லயே நாங்க பாண்டு கொடுத்துருங்கோ அப்படின்னு கொடுக்குறேன், முதலே கொடுத்தேன், வீட்டுக்கு வந்து கொடுத்தேன். ஒரு ஃபர்ஸ்ட் பாண்டு வீட்டுக்கு வந்து கொடுத்தார். செகண்ட் பாண்ட் ஹி சென்ட் இட் பை கொரியர். அப்ப நீங்க கொடுத்த கிட்டத்தட்ட 4 lakhsக்கு உங்ககிட்ட அந்த ப்ரூஃப் இருக்கு. இது வரைக்கும் நம்ம நான் ஒரு அந்த நிகழ்ச்சியில பேசின வரைக்கும் ஒத்துக்கிறாரு, வாங்கணுங்கிறத ஒத்துக்கிறாரு. ஆமா, இப்ப நான் அன்னைக்கு போனப்பயும் உடனே டக்குன்னு அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா, எனக்கு உடல்நிலை முடியாம போயிடுச்சு, என்னால எதுவும் படம் பண்ண முடியல, 1 month டைம் கொடுங்க, நான் சரி பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு. ரொம்ப கவர்ச்சியா பேசுறது, டிவியில வர்றது, ரொம்ப அழகான தமிழ்ல நல்ல ரொம்ப நம்பிக்கையா மரியா, அது உங்களுடைய சூழ்நிலை அப்படி. இந்த பணம் வராதுமா இந்த மாதிரின்னு இவன் சொன்னதையோட 1 வாரம் நான் படுத்துட்டேம்மா அதிர்ச்சியில். என்னால் ஒன்றுமே செய்ய முடியல. என்னை கொண்டு விடுறா, நான் போய் கேட்குறேன் அப்படின்னா என்னால் பஸ்ஸுலேயும் போக முடியாது. 2வது போயிட்டு வரணுன்னா அதுக்கு ஒரு 500 ரூபாய், 2 பேரும் போனோம்னா 1000 ரூபாய் வேணும். அந்த 1000 ரூபாய் இருந்தால் 1 வாரம் நான் குடும்பம் நடத்திடுவேன். இப்படி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. இவன் ஏன்னா அப்படி பண்ணான்னு தெரியல. அம்மா வருத்தப்படாதீங்க. இப்போ திருப்பூர்ல இருந்து இன்னொருத்தர், அவர் ராஜமாணிக்கத்தினால ஏமாற்றப்பட்ட பாலாமணின்னு ஒரு அம்மா பேசுறாங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம் மேடம். ஓ வணக்கம். அன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வந்தீங்களே நீங்களாங்கம்மா? ஆமாங்க மேடம். அதான் உங்க பேரை கேட்டோன்னே, உங்க வாய்ஸ் கேட்டோன்னே எனக்கு ஞாபகம் வருது. அம்மா வணக்கம். நீங்களும் ஏமாந்துருக்கீங்களா அவர்கிட்ட, ராஜமாணிக்கத்துக்கிட்ட? நானும் சித்தன்கிற ஒரு பையனும் சேர்ந்து இந்த கல்லு முதல்ல ஜாதகம் பார்க்க போனோங்க. ஜாதகத்தை பார்த்துட்டு அது கல்லு வாங்கி வியாபாரம் பண்ணீங்கன்னா வாரத்துல உங்களுக்கு ஒரு 500 ரூபா 1000 ரூபாய் கிடைக்கும் சரிங்க அப்படின்னு சொன்னாருங்க. சரிங்க. அப்புறம் நானும் அந்த பையனும் சேர்ந்து 85,000 கொடுத்து கல்லு வாங்கினோம்ங்க. சரிங்க. கல்லு வாங்கி 1 மாசம் கூட கரெக்டா போகலீங்க. அதுக்கப்புறம் அந்த கல்லு வாங்கவும் இல்லைங்க, பணமும் கொடுக்கவே இல்லைங்க. அப்புறம் நடையா நடந்து அப்புறம் ஒரு நாள் சண்டை கட்டிங்க. அப்புறம் அந்த பையன்கிட்ட கல்ல வாங்கிட்டு சின்ன சீட்ல மட்டும் பணம் திருப்பி தரேன்னு எழுதி கொடுத்திருந்தாப்லங்க. அவ்வளவுதான். அவ்வளவுதானுங்க. அதுக்கப்புறம் பணமும் கொடுக்கல, அந்த கல்ல மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டாப்ல. பாத்தீங்களா, 85,000. பக்கத்தூர், அதாவது ஈரோட்ல இருக்கிறவர்கிட்ட இருந்து உங்களால பக்கத்தூர் திருப்பூர்காரங்களாலேயே வாங்க முடியல. ஆமா, திரும்ப வாங்க முடியல. சிவலிங்கத்து மேல சத்தியம் பண்ணதுனாலதான் நாங்க கொடுத்தோம்ங்க. சிவலிங்கத்தை வச்சுதான் அந்த ஆள் ஏமாத்தினானுங்க. இன்னைக்கு அந்த சிவலிங்கமே அவனை காட்டி கொடுத்துட்டான் பாருங்க. சிவலிங்கத்துக்கு முன்னாடி தானுங்க பணத்தை வச்சாங்க. பூ வாங்கி போட்டு ஓம் நமச்சிவாய் சொல்லிதான் அந்த ஆள் வாங்கிச்சுங்க. ஓம் நமச்சிவாய் தான் சொன்னேன். அந்த சிவலிங்கம் தான் அவனை நிறைய பேர் வந்திருக்காங்கம்மா. சொல்லுங்க மேடம். நிறைய பேர் இங்க அவர்னால பாதிக்கப்பட்டவங்க வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் நமக்கு இன்னும் பேசவும் இருக்கிறாங்க. சரிங்க. கண்டிப்பா அவர் மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் சொல்லுதெல்லாம் உண்மை செய்யலான் இருக்கிறோங்க. செய்யும், கண்டிப்பா செய்யுங்க. இவ்வளவு பணத்தையும் அவர் என்ன பண்றாருன்னு நினைக்கிறீங்க நீங்க? பக்கத்தூர்காரங்க, நீங்க ஏதாவது விசாரிச்சீங்களா? அவர் இத்தனை ஆயிரம் இவ்வளவு லட்சம் வாங்கி என்ன பண்றாரு, என்ன பண்ணிருக்காரு? அவர் ஃபர்ஸ்ட் ஜாதகம் போய் பாத்துட்டு வரும்போது என் பொண்ணு உடல் ஊனமுங்களா, அந்த விரல்ல இருந்து ஒரு சக்தியை செலுத்தினா அது குணமாயிருன்னு சொன்னாருங்க. சரி சரி. நான் அதனாலதான் சரி பாப்பாவை கூட்டிட்டு கார்ல போயிருந்தேனுங்க. அடடா, சரிங்க. அப்பதான் என்னவோ துண்டு வரல இருந்து சக்தியை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லி செலுத்தினாருங்க. குணம் ஆகல, ஒண்ணும் ஆகலீங்க. அடடா. ஆனா நாங்க அதுக்கு முதல்லயே இந்த பணத்தை கொடுத்துட்டேங்க. அப்புறம் ஒவ்வொரு தடவை போன்ல கூப்பிடும் போது இந்த வாரம் தந்துடுறேன், இந்த வாரம் தந்துடுறேன். இல்ல அவரே லைன்ல வருவாரா இல்ல அவருடைய ஆட்களை தான் பேசிட்டு இருப்பாங்களா? ஆட்கள் தான் பேசுவாங்க. இவரு நேரடியா பேச மாட்டாரு. பணம் வாங்குற வரைக்கும் தான் இவரு வருவாரு. பணம் வாங்கினது இவருதானுங்க. ஆனா ஆட்கள் தான் பேசுவாங்க. அப்புறம் இலங்கைக்கு போயிட்டாரு, 6 மாசம் ஆகும் வர்றதுக்கு அப்படின்னு சொன்னாரு. கூட எப்பவும் நிறைய பேர் இருப்பாங்களா? ஏன்னா எங்க ரிப்போர்ட்டர் போய் பார்த்த நிறைய பேர் இருப்பாங்க. ஒரு வண்டி ஒண்ணு இருக்குங்க. சரி.
இந்த பெரிய வண்டி குவாலிஸ் டைப்ல அந்த வண்டியில எப்போ 4-5 பேரோட தான் இருப்பாருங்க. அப்படித்தான் இருப்பாரு. எல்லாருமே அப்படித்தான் சொல்றாங்க. ஆமாங்க. ஏன்னா எங்க ரிப்போர்ட்டர் போய் பார்த்தப்ப கூட ஒரு 10-12 பேர்த்து கூடயே இருக்கிறதாகவும் அவரை ஈஸியா பார்க்கவே முடியலன்னு சொல்லி சொன்னாங்க. சரிங்க. அதுவும் எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி பகல்லையே குடிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் வந்து இவ்வளவு தூரம் இறைவன் பேரை சொல்லி ஏமாத்திருக்கிறாருங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆமாங்க. ஆமா, ரொம்ப நன்றிங்க. நாங்க திரும்ப உங்களை தொடர்பு கொள்றோம். ரொம்ப நன்றிங்க. நன்றி. இந்த பண விஷயம் என்னாச்சுங்க? உங்களுக்கு கொடுக்கறதா சொன்னாரு, 1 மாசத்துக்குள்ள கொடுக்கறதா சொன்னாரு. திரும்ப உங்களுக்கு பதில் சொன்னாரா இல்ல ஏதாவது மிரட்டல் வந்ததா? மிரட்டல் வரல. நான் பணம் இன்னும் சேரல அப்படின்னு கொஞ்சம் பொறுத்து தரேன் அப்படிங்கிறாரு. பணம் சேரல, சேர்ந்த வர தரேன் அப்படிங்கிறாரு. ஆமா. இன்னும் கொடுக்கல? இன்னும் கொடுக்கல. உங்களுக்கு 40,000 ரூபாய் இல்லையா? 43. 43. ஆமா. போடுங்க, எடுக்கிறாரான்னு பார்க்கலாம். இவர் ராஜமாணிக்கத்துக்கு போடுங்க. Your call has been forwarded to another number. உங்கள் கால் வேறொரு எண்ணுக்கு ஃபார்வர்ட் செய்யப்பட்டுள்ளது. அந்த நம்பர் வருமோ என்னவோ, வெயிட் பண்ணலாமே. அந்த கால் வராது. வராது. ஓ, இது நீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு உங்களுக்கு. அவங்க வைஃப் நம்பர் கொடுங்க. இந்த இருக்கு பாருங்க. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. நான் நிர்மலா பெரியசாமின்னு சென்னையில இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க. ஜி தமிழ் டிவில இருந்து சொல்வதெல்லாம் உண்மைங்கிற நிகழ்ச்சிக்காக பேசுறேன். சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரர் மேல எக்கச்சக்கமான கம்ப்ளைண்டோட நிறைய பேருங்க வந்திருக்காங்க. அப்படிங்களா? அதாவது நிறைய பணம் வாங்கிட்டு அவங்களுக்கு பாண்ட் எழுதி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரூபாய்களை அவர் ஏமாத்திட்டுதான் ப்ரூஃபோட அங்க வந்திருக்காங்க. அப்படிங்களா? ஆமாங்க. உங்களுக்கு தெரியாதா? சரியா, பணம் வாங்கியிருக்கிறாருங்க. எனக்கு தெரியாதுங்க. யார் யார்கிட்ட வாங்கியிருக்கிறாங்கன்னு தெரியாதுங்க. எதுன்னு தெரியாது. இப்ப அவங்களுக்கு எல்லாம் என்ன சொல்றீங்க, என்ன பதில் சொல்றீங்க? ஏற்கனவே ஒரு தடவை நிகழ்ச்சிக்கு வந்தாரு. சரிங்க. ஒருத்தர் குடுக்கறதா சொன்னாங்க. அவங்களுக்கு இன்னும் முழு பணமும் அவங்க செட்டில் பண்ணல. டிவில பாத்திருப்பீங்க நீங்க. கண்டிப்பா கண்டிப்பா பாத்துருக்காங்க. பாத்தீங்க இல்லையா? இப்ப இன்னும் நிறைய பேர் வந்திருக்காங்க. 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், 90,000 ரூபாய் கொடுக்கணும், 40,000 ரூபாய் கொடுக்கணும். அது மாதிரி இன்னும் நிறைய கால்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 86,000 ரூபாய் கொடுக்கணும். எல்லாரும் வயதானவங்க, எல்லாரும் உண்மையிலேயே ரொம்ப பெரிய வசதி வாய்ப்போட இல்ல, கஷ்டப்படுறவங்க, கடன் வாங்கி படாத பாடுபட்டு அந்த வட்டியை கட்டுறதுக்கே சிரமப்படுறவங்க. ரொம்ப அப்படியே அவங்க அழற அழுகையும் அவங்களுடைய வருத்தத்தையும் பாக்குறப்போ, ஏமாந்துட்டுமேன்னு அவங்க குமுறலை பாக்குறப்போ தாங்கவே முடியல. ரொம்ப வருத்தமா இருக்கு. எப்படி உங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு பேசாம இருக்காருமா? இதுக்கு என்ன பதில் சொல்ற? குடுக்கறேன் அழகா சொல்றாரு, ஆனா தரமாட்டேங்கிறாரு. ரொம்ப கன்வின்சிங்கா பேசுறாரு. அதே மாதிரிதான் நிகழ்ச்சியிலயும் பேசிட்டு அன்னைக்கு போனாரு குடுக்கறேன்னு சொல்லி. நானும் அதனாலதான் பேசாம இருந்தேன். இல்லங்க, அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. இல்லம்மா, முழு கொடுக்கலைம்மா, முழு கொடுக்கல. இன்னும் அவருக்கு ஃபுல்லா வந்து சேரல. ஒரு சின்ன அமௌண்ட் வந்திருக்கு. ஏதோ அமௌண்ட் கொடுத்துருக்கதா சொன்னாங்க. முழுக்க கொடுத்திருக்கணும் இல்லையா? இப்ப சொல்லி எவ்வளவு நாள் அது 1 மாதத்துக்குள்ள கொடுக்கறேன்னு சொன்னாரு இல்ல? உங்களுக்கு என்ன ஒரு சொத்தே இல்லையா என்ன? அதாவது இவ்வளவு பேர்த்துடைய பணத்தை வாங்கி என்ன பண்ணாரு உங்க வீட்டுக்காரர்? அதாவது தெரியுமா உங்களுக்கு? சத்தியமா தெரியாதுங்கம்மா. அதுவும் தெரியாது. அவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய் என்ன இப்ப எல்லாரும் கமிஷன் ஆபீஸ் போலான்னு இருக்காங்க. எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்கு. நிறைய பேர் அந்த பேசிட்டே இருக்காங்க. நிறைய பேர் வந்திருக்காங்க. இப்ப நம்ம ப்ரோக்ராம்க்கே வந்திருக்காங்க நிறைய பேர். சரி சரிங்க. ஆமா, அதனால உடனடியா அவர் வந்து நம்மள கான்டாக்ட் பண்ணி என்ன செய்யறாரு. ஆனா அவருடைய வார்த்தையில கூட இனிமே நம்ப முடியாதுங்கிற மாதிரி சொல்றாங்க எல்லாரும். அவ்வளவு பேசியிருக்காரு, நம்பணும். அது சிவலிங்கத்து மேல சத்தியம் பண்ணி எங்க கிட்ட பணம் வாங்குறாருன்னு சொல்றாங்க எல்லாம். ஏமா ஜாதகம் எடுத்துட்டு வந்து நான் தான் உங்க வீட்டுக்கார்ட்ட காமிச்சேன். ஒரு நல்ல அபிப்பிராயத்தை தான், நல்ல தீர்வு கிடைக்கும்னு நினைச்சுதான் அங்கேருந்து வந்து அவங்கள்ட்ட கேட்டது. எல்லாரும் பெரும்பாலும் அவங்க கிட்ட அப்படித்தாமா இந்த சொல்லியிருக்காங்க. பையனுக்கு ஜாதகம் கல்யாணம் ஆகணும்னா பையன் இருக்க மாட்டான், இல்லைன்னா வாரிசு இருக்க மாட்டாங்க. இதுக்கு நீங்க தத்து கொடுத்து பரிகாரம் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த அன்னைக்கே உங்க தம்பி இறந்து போயிருவாருன்னு சொல்லியிருக்காரு இவர்கிட்ட. ஆமா ஆமா, அங்க பாருங்க. அவர் சொன்னதை வந்து கரெக்டா கேளுங்க. ஏன்னு கேட்டா இப்படி இருந்தால் அப்படி ஆயிரும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாரு. செத்து போயிருவாருல்ல. இது வரைக்குமே அந்த மாதிரி மலார்னு எடுத்தெடுப்பு சொல்ல மாட்டாருங்க. ஏன்னு கேட்டா எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அவர் ஜாதகம் பார்த்தாரு, பிடிச்சாரு, பிடிக்காத. ஆனா இப்ப வந்து பாக்குறது வந்து எனக்கு பாத்துருக்கிறதுனால தெரியும். ஜாதகத்துக்கு வரணும் நானே எடுத்துட்டு வந்தேன். பொண்ணோட ஜாதகத்தையும் எடுத்துட்டு இல்ல, இந்த இவங்க வந்து சப்போர்ட் பண்றாங்க. அதாவது அவர் கணவருடைய தவறு தெரிஞ்சும் மறைக்க நினைக்கிற மாதிரி தெரியுது. இனி நம்ம என்ன ஆக்ஷன் உண்டோ. ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. கட் பண்ணிருங்களேன். என்ன பலவீனமான சூழ்நிலை இருந்தாலும், என்ன மனநிலை எப்படி இருந்தாலும் இறைவனை நம்பலாம், கோவிலுக்கு போலாம்.
நல்ல ஜோதிடர்கள் நல்ல விஷயங்களை தேடி போலாம், தேர்ந்தெடுக்கணும். நல்லவங்களும் கெட்டவங்களும் சமமா இருக்கிற உலகத்துல, சமமான்னு சொல்ல முடியல, நல்லவங்களும் கெட்டவங்களும் கலந்து இருக்கிற உலகத்துல நல்லதை தேடி போகிற பரிபக்குவம் நம்ம மனதுக்கு வரணும். கெட்ட நேரம் இருக்கிறப்ப இப்படித்தான் கொண்டு போய் விடும். நம்மளுடைய ஜாதக அமைப்புல கெட்ட நேரம் இருந்தா தயவு செய்து பார்த்து கொண்டு இருக்கிற நேயர்கள் இனிமேலும் இப்படிப்பட்ட போலிகளை நம்பி ஏமாறாதீங்க. நல்ல அலங்கார வார்த்தைகளை, ஆசை வார்த்தைகளை பார்த்து தயவு செஞ்சு இனிமே ஏமாறாதீங்க. இது பெரிய அளவுல சமூகத்துல ஒரு புற்றுநோய் மாதிரி பரவிட்டு இருக்குது. ரொம்ப ஈஸியான ஒரு பைசா சம்பாதிக்க, ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க. இவங்க உட்கார்ந்த இடத்துல எதுவுமே இல்லாம வாய் ஜாலத்துல அப்பாவிகளை, ஒன்னும் தெரியாதவங்களை, உண்மையிலேயே ஒரு நல்லவங்களை, கஷ்டப்பட்டு பாடுபட்டு சம்பாதிக்கிறவங்களை அநியாயமா இப்படி ஏமாத்துறாங்க. இப்படி ஏமாற்றுவதற்கு உடந்தையா யாரும் இருக்கக்கூடாது. ஏமாறுறவர்கள் இருக்கிற வரைக்கும் தானே ஏமாற்ற முடியும். ஆனா எப்படி மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காதா? எப்படி ராஜமாணிக்கம் எப்படி அவர்னால சாப்பிட முடியுது, எப்படி வாழ முடியுது? இவ்வளவு பேரோட கண்ணீர்ல, இவ்வளவு பேருடைய கோபத்துல நம்ம எப்படி வாழ முடியும்? அந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை எனக்கு புரியல. அதுவும் இறைவன் பேரை சொல்லிக்கிட்டு, சிவபெருமான் பேரை சொல்லிக்கிட்டு, லட்சுமி நரசிம்மர் பேரை சொல்லிக்கிட்டு, அப்ப என்ன இருக்குது? ஏன் ஏமாறுறீங்கன்னு கேட்பாங்க. ஏமாறக்கூடாதுங்கிறது உண்மைதான். அந்த சூழ்நிலை, அந்த டைம், அதை யூஸ் பண்றது, அந்த பலவீனத்தை யூஸ் பண்றது தப்பு இல்லையா? யாரா இருந்தாலும் காவல்துறை கண்டிப்பா நாங்க ஆணையர் அலுவலகத்துக்கு போய் எல்லாருமா ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறோம். காவல்துறையுடைய முழு ஒத்துழைப்பு சொல்லதெல்லாம் உண்மைப்புக்கு அதுவும் சமீப காலமாக ரொம்பவே கிடைச்சிட்டு இருக்குது. அதற்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. சொல்லதெல்லாம் உண்மை குழுவின் மனமார்ந்த நன்றி. மீண்டும் காவல்துறையைத்தான் நாடி நம்ம சொல்லணும். அவர்களுடைய முழு ஒத்துழைப்பு மீண்டும் இந்த விஷயத்திலையும் கிடைக்கும். ராஜமாணிக்கம் மாதிரியான ஆட்கள் இனிமேலும் சமுதாயத்துல யாரையும் ஏமாற்றக்கூடாது. இவ்வளவு நாள் ஏமாந்தவங்களுக்கு உரிய நிவாரணம், அவருக்கு சொத்து இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க, அவர்கிட்ட பணம் இருக்குதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. அவர் இல்லைன்னு என்னதான் சொன்னாலும் எப்படி அவர்கிட்ட இருந்து வசூல் பண்ணணும்னு காவல்துறைக்கு தெரியும். காவல்துறை அந்த உதவியை எங்களுக்கு செய்வாங்க, நாங்க நம்புறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்